ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த டேக்கு எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான வீக் புதுசாக ஓப்பன் ஆகிற அதாவது நியூ இயர் அதுக்குமா செகண்ட் வீக் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம் அலைஸ் ப்ளூ. ஸோ இவங்கள்ட்ட வந்து நம்ம ஆத்தரைஸ்டு பர்சனாக இருக்கும். இவங்களோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 15 ரூபா பர் ட்ரேடுக்கு தான் வந்து கமிஷன் எடுத்துக்கிறாங்க. இது ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் கம்பேர்ட் டு அதர்ஸ். அதனால் வந்து இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி நீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாலும் பரவாயில்ல, வேறு எதாவது நீங்கள் இதில் வந்து ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் செயினாக இருக்கட்டும், என்எஸ்சியில் பார்க்கக்கூடிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஆப்லேயே கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து இன்டெகிரேஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்க யூஸ் பண்ணவே. ரொம்ப பிகினர் லெவலில் இருக்கிறவங்க வந்து இதிலே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதிலே நீங்கள் அடாப்ட் ஆகிடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து விருப்பம் இருக்குங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற லிங்க் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீ வெபினார் வீடியோ, அதாவது வந்து கோர்ஸ் வாங்க முடியல என்னால் அப்படின்றவங்களுக்கு வந்து ஃப்ரீ வெபினார் வீடியோ ஒரு கம்பைன்டு கோர்ஸாக வந்து நம்ம வந்து அதை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃப்ரீ ஆக்சஸ் கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ரெஃபருக்கு கீழே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நிஃப்டியோட லெவல் பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட் டே சொன்ன இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்லாம் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கிட்டத்தட்ட வந்து 24,000 பிரேக் அவுட் பண்ணிருந்துச்சுன்னா ஃபர்தர் மூவ்மெண்ட் அப்சைடு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்சைடு போகுது அப்படின்னா 24,245 நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை இந்த கேப் ஃபில்லிங் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி அன்றைக்கி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி என்ன ஒன்றுக்குன்னா 24,000 நல்லா பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ 24,000க்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்லா போயிட்டு ரெசிஸ்டன்ட் எடுத்து தான் திரும்பியிருக்கு. இப்போ நாளைக்கு 24,000 கீழே வருதுன்னா 23,870 ஒரு சப்போர்ட் ரேஞ்சு. ஸோ இந்த 23,870க்கு கீழே வருது அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ், அது வந்து 23,710 அப்படின்ற ரேஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். அதேமாதிரி ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 24,058க்கு மேலே நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்துக்கு 24,200ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட், 24,250ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். ஸோ அதுக்கும் மேலே போகுதுன்னா 24,500 தான் அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக வந்து நிஃப்டிக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்ட்ராடே பண்ணுறதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் அண்ட் லெவல்ஸ் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுப்போம். ஸோ அதனால் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் கொடுப்போம். ஸோ அதனால் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்த்துரும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் டேஸாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன்லேயே தான் இருக்குது. இன்கேஸ் 50,660க்கு கீழே, அதாவது 50,500க்கு கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வந்து ஒரு 49,780 வரலையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 51,800 இல்லை 52,000 இதுக்கு மேலே போனால் தான் வந்து அடுத்த ஃபர்தர் மூவ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது இந்த 1 ஹவரில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த 30ஆம் தேதி ஒரு ஃபால் ஆணுச்சு, அதேமாதிரி 20ஆம் தேதி ஒரு ஃபால் ஆணுச்சு. அதுக்கு இடைப்பட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ்மெண்ட் கொடுத்துட்டு போகிறாங்க. பெரிய லெவலில் வந்து ப்ரீமியம் மூவ்மெண்ட்ஸ் இல்லை பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டுன்றது 50,650ன்ற ரேஞ்சை வந்து எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ ஃபர்தர் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதர்வைஸ் இந்த இடத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் வந்து நாளைக்கு வந்து 51,830க்கு மேலே போகுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த 52,300 அண்டு 52,900 அப்படின்ற ரேஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஸோ ஃபின் நிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இவங்களுமே வந்து என்ன பண்ணாங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து மூவ்மெண்ட் நடந்தது மேலே. ஸோ அதுலேருந்து திருப்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட மேஜர் சப்போர்ட்டான 23,700க்கு வந்து சப்போர்ட் எடுத்து நிற்கிது. இன்கேஸ் நாளைக்கு 23,700 பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது பண்ணுற பட்சத்துக்கு அடுத்த சப்போர்ட் வந்து 23,450 தான் வந்து நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி 23,700க்கு மேலே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது அப்படின்ற பட்சத்துக்கு 23,770ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாகவும் 24,000ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாகவும் இருக்கும். இன்கேஸ் 24,000க்கு மேலே போகுது அப்படின்ற பட்சத்துக்கு 24,214ன்றது ரேஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தோம்னா 24,500 தான் அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட்கேப் நிஃப்டி பார்த்துரும். ஸோ மிட்கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஒரு தனியான ஒரு இண்டெக்ஸ்ன்றது தான் ஆல்ரெடி மோஸ்ட்லி தான் இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க பண்ணாங்க 20ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது வெள்ளிக்கிழமை தான் லாஸ்ட் டே மட்டும் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கு.
ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த 20ஆம் தேதியோட ஹை அண்ட் லோவையே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2ஆம் தேதியோட ஜனவரியில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹையை பிரேக் பண்ணாலுமே பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்களேன், அதுக்கப்புறம் மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படி கீழே வந்துட்டாங்க. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா 13,100க்கு மேலே போகுது. 13,000லேருந்து கீழே போகாமல் இருந்தாலே சேஃப் தான். ஸோ 13,100ன்றது நாளைக்கு ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். 13,237ன்றது அடுத்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இன்கேஸ் 13,000 கீழே வருதுன்னா இமீடியட்டாக வந்து 12,950ன்றது ஒரு சப்போர்ட் ரேஞ்சாகவும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 12,772ன்றது அடுத்த சப்போர்ட் ரேஞ்சாகவும் இருக்கும். இதுதான் வந்து மிட்கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் பார்த்துருவோம். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் ஜோனை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு காம்ப்ளிகேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுறாங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த கன்சல்டேஷன் ஜோனை வந்து பேங்க் நிஃப்டியில் இருக்கிற மாதிரியே இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்த வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக் அவுட் பண்ணிட்டு ரீட்ரெஸ் பண்ணுற மாதிரி இப்போ வந்திருக்காங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 79,000 சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்புது அப்படின்ற பட்சத்துக்கு 79,600ன்றது ரெசிஸ்டண்ட்டாகவும், 80,000ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாகவும், 80,200ன்றது ஆல்மோஸ்ட் இந்த கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கான அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கும் மேலே பாசிபிலிட்டிஸ் போகுது அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா 81,000 தான் அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 78,900 கிட்ட வந்து உள்ளே வருது அப்படின்ற பட்சத்துக்கு அடுத்த சப்போர்ட் 78,000 தான் அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு. ஸோ இந்த 78,000க்கு கீழே வருதுன்னா 76,800 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1200 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆகிறதுக்குன்னா சென்செக்ஸுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த லோ லெவலை பிரேக் அவுட் பண்ணுற வரலையும் 78,000க்கு கீழே வருதுன்னா 77,570 அப்படின்றது சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் 76,800 இதுதான் வந்து சென்செக்ஸுக்கான சப்போர்ட் அண்ட் டிசிஷன். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபாக இருக்கட்டும், நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நம்மளோட லெவல்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அண்ட் மார்க்கெட் ஹவர்ஸில் நம்மளோட கைடன்ஸ் எப்படி இருக்குன்றத உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் அலைஸ் ப்ளூ நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டை வந்து நம்மளோட ரெஃபரலுக்கு கீழே ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் அலைஸ் ப்ளூவோட அந்த கிளைண்ட் ஐடியோட நம்பரை வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃப்ரீ அக்சஸ் வந்து கோர்ஸ்க்கான லிங்க் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோட லிங்க்கை அவங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ நம்பா.